ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் மாத பென்ஷன் பெற இது கட்டாயம். முக்கிய தகவல் என்னன்னு பார்க்கலாம். ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் பெறும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான குறியீடு வழங்கப்படுகிறது. இதை பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் PPO என கூறுவர். PPO எண் ஒவ்வொரு ஓய்வூதியதாருக்கும் தனியாக வழங்கப்படும் 12 இலக்க எண்ணாகும். இது EPS எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் உடன் தொடர்புடையது. PPO மூலம் ஓய்வூதிய தகவல்கள், ஆண்டு கணக்கு விவரங்கள் மற்றும் பாதுகாப்பு குறியீடு போன்றவை ஒரே இடத்தில் பார்க்க முடியும். PPO எண் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் 5 இலக்கங்கள் ஓய்வூதியம் வழங்கும் அதிகார அமைப்பின் குறியீடு. அடுத்து 2 இலக்கங்கள் PPO வழங்கப்பட்ட ஆண்டு. அடுத்து 4 இலக்கங்கள் PPO வரிசை எண். கடைசி இலக்கம் சரிபார்ப்பு இலக்கம் எண்ணின் செல்லுபடித்தன்மையை உறுதி செய்கிறது. இந்த அமைப்பு PPO எண்ணின் நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. PPO எண்ணின் நன்மைகள்: ஓய்வூதிய நிலையில் மற்றும் தொகையை சரிபார்க்க உதவும். புகார்கள், புதுப்பிப்புகள், வங்கி கணக்கு மாற்றங்கள் போன்றவை செய்ய PPO எண் அவசியம். ஒவ்வொரு ஆண்டு சமர்ப்பிக்கும் வாழ்க்கை சான்றிதழில் PPO எண்ணை குறிப்பிட வேண்டும். ஓய்வூதிய பரிமாற்றங்கள் சீராக நடைபெற உதவும். PPO எண் இழந்தால் என்ன செய்யலாம்? கவலை வேண்டாம். PPO எண்ணை EPFO போர்ட்டல் அல்லது டிஜிலாக்கர் மூலம் மீட்டெடுக்கலாம். வங்கி கணக்கு எண் அல்லது PF எண் மூலம் சுலபமாக பெறலாம். PPO எண்ணை ஆன்லைனில் சரிபார்ப்பது. EPFO அதிகாரப்பூர்வ தளம் www.epfindia.gov.in செல்லவும். சர்வீசஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் பென்ஷனர்ஸ் போர்ட்டல் நோ யோர் PPO நம்பர் தேர்வு செய்யவும். வங்கி கணக்கு எண் அல்லது PF எண் உள்ளிடவும். சில வினாடிகளில் PPO எண்ணை திரையில் காணலாம். மாற்றாக டிஜிலாக்கர் செயலி அல்லது இணையதளத்தில் UAN எண்ணை பயன்படுத்தி PPO விவரங்களை பெறலாம். PPO எண் ஒவ்வொரு ஓய்வூதியதாருக்கும் உயிர் நிதியாகும். இது இல்லாமல் ஓய்வூதிய தொடர்பான எந்த செயல்களும் சரியாக நடக்காது. ஆகவே PPO எண்ணை கவனமாக வைப்பதும் தேவைப்பட்டால் ஆன்லைனில் சரிபார்ப்பதும் அவசியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.